வணக்கத்துடன் பெப்பரன் சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. பெப்பரன் நியூஸ் என்கின்ற வலையொலியிலிருந்து உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட கட்சி எடுத்து வைத்த ஒரு கருத்து உலக அரசியல் களத்தில் தலைப்பு செய்தியாக மாறியிருக்கிறது. இது இன்றைய பரபரப்பு செய்தி என்பதை விட இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை குறித்து நாம் ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சி எந்த கருத்தை பதிவிட்டது, அது பிற நாடுகளில் எந்தவிதமான தாக்கத்தை உருவாக்கியது, இது இன்றைய பிரதான கேள்வியாக இருக்கிறது. இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த கட்சியின் சார்பில் மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக தொடர்ச்சியாக பயணித்து கொண்டு இருக்கின்றார். மோடி அவர்களுக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபர் அவர்களுக்கும் மிக நெருக்கமான உறவுகள் உண்டு என்பது நாம் தொடர்ச்சியாக கேள்விப்படக்கூடிய ஒரு விடயம். ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்த பொழுது அமெரிக்காவிற்கு சென்ற மோடி அவர்கள் அங்கு அவர் பேசிய விடயமும் ட்ரம்ப் அவர்களோடு அவர் காட்டிய நெருக்கமும் அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி. மோடியின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக ட்ரம்ப் இருக்கிறார் என்கின்ற செய்தி பதிவானது. அப்படி மோடியோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவை மையப்படுத்தி மோடியின் கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய தகவலும் கருத்தும் இன்று பலரை உன்னிப்பாக கவனிக்க வைத்திருக்கிறது. அதாவது இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடியை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியை அமெரிக்கா மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்குள் குழப்பத்தை உருவாக்கி மோடிக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியை உருவாக்கி அவரை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மிக தெளிவாக கட்டியமைத்து அமெரிக்காவின் ஆட்சியாளர்களால் அதற்கான திட்டமிடுதல் இந்தியாவிற்குள் உள்ளே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அந்த பாரதிய ஜனதா கட்சி எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. உண்மையிலே இந்தியாவிற்கு எதிராக, அதை குறிப்பாக மோடி அவர்களுக்கு எதிராக அவரை ஆட்சி பீடத்திலிருந்து இறக்க வேண்டும் என்கின்ற களத்தோடு அமெரிக்கா செயல்படுகிறதா என்பது கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்விக்கான விடையை நாம் பார்க்க வேண்டுமென்றால் வங்காளதேசத்தில் நடந்த பிரச்சனையைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. வங்காளதேசத்தில் ஆட்சி பீடத்தில் இருந்த ஹசீனா அவர்கள் இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டிலும் ரஷ்யாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டிலும் பயணித்தவர்கள். அமெரிக்கா பலமுறை அவருக்கு நெருக்கடி கொடுத்தது. அந்த முறையெல்லாம் அவர் இசைந்து கொடுக்கவில்லை. காரணம், இந்தியா தனக்கு ஒரு அனுசரணையாக இருக்கிறது, ரஷ்யா தனக்கு அனுசரணையாக இருக்கிறது, அமெரிக்கா என்ன செய்துவிட முடியும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் தொடர்ச்சியாக ஹசீனா அவர்கள் பயணித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நெருக்கடி முற்ற ஆரம்பிக்கிறது. அந்த நாட்டின் உள்ளே கிளர்ச்சி வெடிக்கிறது. அப்படி கிளர்ச்சி வெடித்த பொழுது நாடாளுமன்றத்தில் ஹசீனா அவர்கள் ஒரு கருத்தை பதிவிடுகின்றார். என்னை ஆட்சி பீடத்தில் இருந்து இறக்குவதற்கும் இந்த நாட்டில் இருந்து என்னை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அது வெற்றி பெற்றுவிடும் என்கின்ற எண்ணம்தான் எனக்கு மேலோங்கி இருக்கிறது என்று குறிப்பிட்டார். அதுபோலவே நடந்தேறியது. ஆட்சி பீடத்தில் இருந்த ஹசீனா அவர்கள் அப்புறப்படுத்துவதற்கான ஒரு கிளர்ச்சி அங்கு உருவாகிறது. ஹசீனா அவர்கள் அங்கிருந்து தப்பித்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்தியாவிற்கு வரவேண்டிய ஒரு சூழல் அமைகிறது. இந்தியா அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறது. ஹசீனா அவர்களுடைய ஆட்சி பொறுப்பு ஒட்டுமொத்தமாக சிதறடிக்கப்படுகிறது. இதன் பின்னால் அமெரிக்கா இருக்கிறது என்பதாகத்தான் கணிக்கப்பட்டது. தற்பொழுது மோடிக்கு எதிராக ஏன் அமெரிக்கா திரும்ப வேண்டும்? இந்த கேள்வி இங்கு எழும்புகின்றன. அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இப்பொழுது பதவியேற்றிருக்கக்கூடிய ட்ரம்ப் பல நாடுகளுக்கு வரி சார்ந்த விடயங்களை குறித்த செய்தியை அறிவித்திருந்தார். அப்படி அறிவித்த பொழுது இந்தியாவிற்கு 100% வரி என்பதை அறிவித்தார். அறிவித்த அந்த விடயத்தின் பின்னணியிலே இந்தியாவிற்கு ஏதோ ஒரு நெருக்கடியை ட்ரம்ப் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் என்பதாகத்தான் நம்மால் அதை யூகிக்க முடிந்தது. ஆனால் இதற்கு முன்பு இருந்த பைடன் அவர்கள் இந்தியாவிற்கு எதிரான நகர்வுகளை கட்டி அமைத்திருக்கிறார் என்கின்ற விடயங்கள் தான் இப்பொழுது செய்திகளாக வருகின்றது. பைடனுடன் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் மிக நெருக்கமாக ஒரு உறவை வைத்திருந்தாலும் உக்ரைனில் நடந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்காமலும்
ரஷ்யாவை மையப்படுத்திய நகர்வுகளை ஒரு பக்கம் கையில் எடுத்துக்கொண்ட இந்தியா அணிசாரா கொள்கையில் இருக்கிறோம் என்கின்றதை வெளிப்படுத்தி கொண்டாலும் மிக தெளிவாக ரஷ்யாவோடு அது பயணிக்கிறது என்கின்ற எண்ணம் பைடன் அவர்களுக்கு இருந்தது. காரணம், நீங்கள் ரஷ்யாவில் இருந்து எரிபொருள் வாங்கக்கூடாது என்று தடையை விதித்த அந்த சூழலில் ரஷ்யாவிடம் இருந்து எரிபொருள் வாங்குவதற்கான களத்தை இந்தியா எடுத்தது. அதை அமெரிக்கா ரசிக்கவில்லை என்பதை நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதுபோல காலிஸ்தான் உருவாக வேண்டும் என்று கனடா அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி இந்தியா எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா ஒரு பொருட்டாக கருதவில்லை. அதற்கான எந்த ஆதரவையும் இந்தியாவிற்கு அமெரிக்கா கொடுக்கவில்லை. இன்றும் கனடா அரசாங்கம் காலிஸ்தான் பெற வேண்டும் என்று போராடி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதன் பின்னணியில் அமெரிக்கா இருக்கிறது என்றுதான் பலரும் குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கட்டி அமைப்பதற்கு அமெரிக்கா விரும்புகிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த மட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது என்பதுதான் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. இது சார்ந்த ஏதாவது ஒரு செய்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த கருத்தை வெளியிட்டிருக்க வேண்டும். அந்த கருத்தை ஒரு கட்சியின் தலைமை வெளியிடுகிறது என்றால் அவர்கள் ஒரு தரவுகள் இல்லாமல் அந்த கருத்தை வெளியிடுவதற்கான ஒரு களம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி என்றால் ஏதோ ஒரு தரவு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. மோடி அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு கலவரம் இந்த மண்ணில் கட்டியமைப்பதற்கான முயற்சிகளை அமெரிக்கா எடுத்து கொண்டிருக்கிறது. அதற்கான கிளர்ச்சியாளர்களை உருவாக்கக்கூடிய களத்தை அமெரிக்க அரசாங்கம் எடுக்க தொடங்கிவிட்டது என்பதைத்தான் அவர்களுடைய அந்த கருத்து இப்பொழுது எடுத்து வைக்கப்படுகிறது. தற்பொழுது உள்ள சூழலில் இந்தியாவை பொறுத்த மட்டில் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பது ஒரு நிலைப்பாடாக இருக்கக்கூடிய அதே வேளையில் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு களத்திலும் இருக்கிறார்கள். எனவே தங்களுடைய அண்டை நாடுகளோடு ஒரு நெருக்கமான உறவை வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு வெளிப்பாடு அவர்கள் மத்தியிலே இருக்கிறது. தற்பொழுது இலங்கையில் வென்றிருக்கக்கூடிய அனுரா அவர்கள் கூட வருகின்ற 15ஆம் தேதி இந்தியாவில் விஜயம் செய்து இந்தியாவின் பிரதமரை சந்திப்பதற்காகவும் மற்றவர்களை சந்திப்பதற்கான ஒரு களம் அமைத்துவிட்டு சீனாவிற்கு செல்கிறார் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. அப்படி என்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை நம்பிக்கொண்டு பயணிக்கக்கூடிய களத்தை எடுப்பாரா என்றால் இல்லை. அவரை பொறுத்த மட்டில் பொருளாதார விடயத்தில் தங்களுடைய நாட்டை உயர்வான தளத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் சீனா போன்ற நாடுகளோட நெருக்கம் தேவை என்பது அவருடைய களம். இந்த சூழலில் இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டுமென்றால் அதற்கு பல நகர்வுகளை இந்தியா கையில் எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டில் இருக்கிறது என்பதுதான் நிஜம். ஹசீனா அவர்களிடம் ஒரு தீவை கொடுங்கள், இந்த தீவிலே எங்களுடைய இராணுவ தளவாடத்தை நிறுவ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று அமெரிக்கா சொன்ன பொழுது ஹசீனா அவர்கள் மறுத்துவிட்டார். எனவே ஹசீனாவை ஆட்சியில் தொடரவிடக்கூடாது என்பதை கையில் எடுத்துக்கொண்டு அமெரிக்கா அதற்கான காய் நகர்த்தலை எடுத்து முடித்துவிட்டது. தற்பொழுது இந்தியாவிலும் ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு நிகழ்வுதான். இலங்கையை மையப்படுத்திய ஒரு அரசியல் நகர்வுகளை அமெரிக்கா எடுக்க தொடங்கி இருக்கிறது. இதற்கு இந்தியா பெரும் தடையாக இருக்கக்கூடிய ஒரு களம் இருக்கிறது. அதற்கு இந்த ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் முதன்மையாக இருக்கிறார்கள். எனவே இவர்களை அப்புறப்படுத்தி விட்டால் அல்லது இவர்களை ஆட்சி பீடத்தில் இருந்து நாம் வெளியேற்றி விட்டால் நமக்கான களம் அமைந்துவிடும் என்கின்ற கணக்கீட்டில் கடந்த ஜோ பைடன் ஆட்சியாளர்கள் அதற்கான கட்டமைப்புகளை கட்டி அமைத்திருக்கிறார்கள். அது இப்பொழுது தொடர ஆரம்பித்திருக்கிறது. ட்ரம்ப் அதை எப்படி கையாளுவார் என்கின்ற விடயத்தில் கேள்வி எழும்பியதால் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகிறது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.